எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஆர்டி கிளாசிக் கிச்சன். ரேஷன் கடையில் வாங்குற அரிசி வச்சு சாஃப்டான இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது 1/2 கிலோ படி. இதில் அளந்துக்கலாம். ரேஷன் புழுங்கல் அரிசி 5 படி எடுத்துக்கலாம். மூணாவது 4 5 படி ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்தாச்சு. இப்போ பச்சரிசி சேர்த்துக்கலாம். ரேஷன் பச்சரிசி 400 கிராம் எடுத்தால் போதும். இதில் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2.5 கிலோ அரிசி 3 தடவை கழுவி ஊற வச்சுக்கலாம். 3 தடவை கழுவி 4வது தண்ணி ஊற வச்சாச்சு. உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கலாம். இது 100 கிராம். 100 கிராமில் 2.5 கிளாஸ் சேர்த்துக்கலாம். ரெண்டரை கிளாஸ் சேர்த்தாச்சு. அரைக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தான் ஊற வைக்கணும் உளுத்தம்பருப்பு. 1 மணி நேரத்தில் மாவு அரைக்க போகிறோம். அதனால் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பும் அரிசியும் சேர்த்து நல்லா கழுவியாச்சு. இப்போது அரைக்கிறதுக்காக வெளியில் கொடுத்து அனுப்பிச்சலாம். மிஷினில் மாவு அரைச்சி வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவில் அரைச்சிக்கணும். ரவை மாதிரி அரைக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி அரைக்கணும். இட்லிக்கும் தோசைக்கும் நல்லா இருக்கும். அப்போ தான் வெயிலில் புளிச்சுடுன்னு தேவையான மாவு நாளைக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புளிக்கிறதுக்காக வெளியில் வச்சுக்கலாம். இப்போது நாளைக்கு பார்க்கலாம். நைட்டுக்குள்ளே மாவு நல்லா புளிச்சாச்சு பாருங்கள். இப்போ உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இந்த அளவில் தண்ணீர் சேர்த்தா போதும். இட்லி தட்டில் போட்டுக்கலாம். தண்ணி இட்லி குண்டானில் நல்லா சூடாகிடுச்சு. எடுத்து இட்லி தட்டு வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி குண்டான் திறந்து பார்த்துக்கலாம். வெந்துச்சா பார்க்கலாம். வெந்துச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
வெந்துச்சே இல்லையான்னு எப்படி பார்க்கணுன்னா இப்படி தண்ணியில் தொட்டு இப்படி திறந்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வெந்துச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. ரேஷன் அரிசியில் சாஃப்டான மல்லிப்பூ இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இட்லியோட சிறுபருப்பு சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும். சிறுபருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு ஃபுல் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.